Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக அரசு பள்ளிகளில் கல்வி தரம் குறைந்துவிட்டதாக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கும் நிலையில் கல்வியாளர்கள் அரசியல் கட்சியினர் முன்வைத்துள்ள விமர்சனங்களை பார்க்கலாம். அரசு பல்வேறு விஷயங்களுக்காக அரசு நடத்தும். ஆனா இவர் நடத்துவதற்கு என்பது எந்த விதமான தார்மீகமான எந்த உரிமையும் இல்லை. இது ஒரு சட்டப்படியான ஒரு ஏற்பாடும் கிடையாது என்கின்ற போது அவர்கள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்வதே சரியல்ல. மாநாட்டில் பல்வேறு குற்றச்சாட்டு அவர் வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுல மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிதி இல்லை, கல்வித்தரம் ரொம்ப குறைவா இருக்கு, நான் ஆய்வுல கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதெல்லாம் உண்மை என்று சொன்னால் தான் ஆய்வில் கண்டறிந்ததை அறிக்கையாக யார்கிட்ட கொடுத்திருக்கணும்? அரசு கிட்ட கொடுத்திருக்கணும். அரசு பல்கலைக்கழகங்கள் 21 அரசு பல்கலைக்கழகம் இருக்கு அப்படின்னு சொன்னா, உயர்கல்வித்துறையில மட்டும் 13 பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னு சொன்னா துறை சார்ந்த அமைச்சர்களை அழைத்திருக்கணும், நிதி அமைச்சரை அழைத்திருக்கணும், முதலமைச்சரை அழைத்திருக்கணும். அவர்களிடம் கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கு இவ்வளவு நிதி தேவைப்படுது, அதனால இந்த பல்கலைக்கழகங்கள் சிக்கல் இருக்குன்னு சொல்லி இருக்கணும். யாருமே இல்லாத பல்கலைக்கழகத்தில் வேந்தர்கள் இல்லை, துணைவேந்தர்கள் இல்லாத போது அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்பது நகைப்புக்குரியது. இருக்கிற 21 அரசு பல்கலைக்கழகத்தில் 12 துணைவேந்தர்களே இல்லை. அப்படி துணைவேந்தர்களே இல்லாதவங்களுக்கு என்ன கோட்டு சுட்டு மாட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் யாருக்காவது துணைவேந்தர்னு சொல்லி கோட்டை மாட்டி அனுப்பணும் கவர்னர் எதனா விரும்புறாரா என்னன்னு தெரியல. ஆளுநர் கூட்டி இருக்கின்ற கூட்டத்திற்கு துணைவேந்தர்களை செல்லக்கூடாது என்று மிரட்டுவது, அவர்களை தடுப்பது போன்ற செயலில் அரசு இறங்கி இருப்பது என்பது மிகுந்த ஒரு இதுவரை இல்லாத அளவிற்கு இட்ஸ் வெரி லோ அப்படின்னு சொல்லுவாங்களே, இது இவ்வளவு தூரம் கீழிறங்கி ஒரு மாநில அரசாங்கம் இப்படி நடந்து கொள்வது தமிழகத்திற்கு அவமானகரமானது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.